எப்பொருள் யாரவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. காண்பதறிவு. ஆமா, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப நாம எல்லாரும் இந்த அணுக்கரு நலிந்த விசை விளக்கு எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அணுக்கரு நலிந்த விசை விளக்கு எல்லாரும் செஞ்சுட்டாங்க. அதுவும் பெரிய விஷயமே. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் லேம்ப், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் லேம்ப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு காணொலி ஒரு வினாடி பேசி அனுப்புங்க. அதெல்லாம் யூடியூப்ல ஏற்றி விட்டுறேன். ஏன்னா இதுதான் உலகத்தோட ப்ரூஃப். இதுதான், யாரும் இது மறுக்க முடியாது. ஏன்னா அணுக்கொரு நலிந்த விசை கண்டுபிடிக்கப்பட்டு இன்னையோட 1980 வச்சுட்டாலும் கூட இன்னையோட 47 ஆண்டு ஆச்சு. அதுக்கான ப்ரூஃப் யாரும் செய்யவே இல்லை. இப்போ நாம ப்ரூஃப் செஞ்சுட்டோம். அதனாலதான் அணுக்கரு நலிந்த விசை விளக்கு, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் லேம்ப் அப்படின்னு நம்ம போட்டுறோம். எல்லாரும் போட்டீங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம பயிற்சிக்கு வருவோம். எல்லாரும் பக்கத்தால அந்த அணுக்கரு நலிந்த விசை வச்சிருக்கிறீங்களா? விளக்கு வச்சிருக்கிறீங்களா? இருக்கு ஐயா, இங்க இருக்கு. காட்டுக்கு பார்க்கலாம். எடுத்துட்டு வரணும். எப்பவுமே பக்கத்தால வச்சுக்கோங்க. நான் பக்கத்தால வச்சுக்குவேன். இதெல்லாம் நான் அடிக்கடி இதை பத்தி பேச போறேன். ஏன்னா உலக சான்று இதுதான். இப்ப நாம எல்லாருமே செஞ்சிருக்கோம். நாம மிகப்பெரிய அறிவியலா நாம இப்ப நாம இது எதுக்கு தெரியுமா காட்டுறோம்? நாங்களே எங்களுக்கு செய்ய தெரியும். இப்ப நானே இல்லைன்னா நீங்க செஞ்சிடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இது எப்படி விளக்க நாளைக்கு உங்க பேரப்பிள்ளைக்கோ அல்லது உங்க மகனுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ யாருக்கோ இப்படித்தான் நியூக்ளியர் லேம்ப் நாங்க செய்யணும். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் லேம்ப், அணுக்கரு நலிந்த விசை விளக்கு அப்படின்னு சொல்லி காட்டணும். இதுதான் ப்ரூஃப். யாரு இதை யார் வேணா செய்ய முடியும். 10 ரூபாய் செலவே கிடையாது. இதுக்கு பழசு இருந்ததுன்னா 1 ரூபா செலவுல செய்யலாம். உங்கள்கிட்ட இது இல்லாதனால புதுசு வாங்கி செய்ய சொல்றேன். எல்லாமே மிச்சம்தான். இதுதான் பாருங்க, எல்லாரும் செஞ்சிருக்காங்க. ரைட்டா? ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. இவரு இந்த கருப்புன்னு சொல்லிட்டு அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், பெரிய கருப்பன். அவர் எங்கேயே இருக்காரு. அவரு எகிப்துல இருந்தார் கொஞ்ச நாள். அவர் கூட இப்ப சென்னையில் வந்துட்டார் எடுத்துருது. அவர் கூட இந்த பச்சை விளக்கு செஞ்சிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி, அவ்வளவுதான். அற்புதம் பேசுவோம். யாருது கடற்கடன் சத்தம் வந்துட்டே இருக்கு? யாருது? சரி, இன்னைக்கு எல்லாரும் என்ன பயிற்சி பண்ணீங்க? ரொம்ப அற்புதம். அருமை. நிறைய நல்லா செஞ்சிருக்காங்க. 2 விளக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. தண்ணியில் போட்டாலும் சும்மா எதுக்குன்னா அதை துருப்பிடிச்சி தண்ணியில் போட்டாலும் வேலை செய்யும். இதை செம்பு கம்பியா இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. இப்ப பாருங்க, இப்ப நான் வச்சிருக்கேன்னா இது செம்பு கம்பியா இருந்தா ஒன்றும் ஆகாதுங்க. இது தகர கம்பியா போச்சுங்காட்டி என்ன ஆகுதுன்னா துருப்பிடிச்சிருது. மின்சாரம் பாயுது, ஹைட்ரஜன் வேற வருது. அதனாலதான் என்ன பண்றோம்னா சும்மா செக் பண்றதுக்காக மட்டும் என்ன பண்றோம், நாம சும்மா போட்டு காட்டுறோம். செக் பண்றதுக்காக மட்டுமே. சும்மா இப்போ தண்ணியில போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா இது சாட்சி ஒன்றுக்காக. பட் இப்படி வச்சுட்டா ஒண்ணுமே ஆகாது. அருமை. ரைட். ஓ, நல்லா செஞ்சிருக்கிறீங்க. அற்புத பட்டை கலப்பு. நிறம் பாருங்க என்ன அடையங்கப்பா. நிறமா அருமையா சிகப்பு பட்டை கலப்புதுங்க. நான் 3 கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. 3 பண்ணிருக்கேன் பாருங்க. இதுவும் கிடைக்குது. எல்லாம் ஒரே விலை தான். இது பச்சை வரும். அப்புறம் ஜிபிஆர்பாங்க, கிரீன் ப்ளூ ரெட். அதுதான் பேசிக். அதாவது இப்போ எம்ஆர்எஸ் ஸ்கேனு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், அதாவது காந்தத்துல போத்தீங்கன்னா காந்தத்தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்பாங்க. ஜிபிஆர்னா கிரீன் ப்ளூ ரெட், ஜிஆர்பி ஜிபிஆர்னு சொல்லுவாங்க. இந்த 3 கலர் வச்சு தான் உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனு இந்த மாதிரி திரை இதெல்லாம் இந்த கலர் தான் அடிப்படை கலர். இது இயற்கையாகவே இருக்கிற கலர். இந்த கலர் வச்சு என்ன மெட்டல்னு கண்டுபிடிச்சிருவாங்க விஞ்ஞானிகள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் செஞ்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். ஓரளவுக்கு பிறையினுதல் ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருக்கேன். அவருக்கு நாம தொடங்கிடலாம், பயிற்சி தொடங்கிடலாம். சரிங்களா? பிறை அதெல்லாம் நல்லா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது 2வது ஒயிட் கலர் ஜாப்பு. சரிங்களா? நான் புரிஞ்சுக்கல. ஒயிட் கலர் ஜாப்பு இருக்கையில் உட்காந்தே செஞ்சுக்கலாம். ஆமா, அவரு அதெல்லாம் 4 நாள்லயே கட்டுப்படுத்திடலாம். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவர் புரிஞ்சுக்கிட்டா சரி, இது வந்து யோகமா இருக்காது, புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டைம் ஒரு நாள் டைம் கொடுப்பேன், யோசிக்கட்டும். அப்புறம் நாம நாளையில இருந்தே தொடங்கிடலாம். அப்ப சரின்னு சொல்லட்டும், நாளையில இருந்தே தொடங்கிக்கலாம். சரிங்களா? நான் பேசி அனுப்பிச்சிருக்கேன் சரிங்க. எல்லாமே. தனிப்பட்ட முறை காணொலி அனுப்பிச்சிருக்கேன், பேசி அனுப்பிச்சிருக்கேன். அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் வேணா எப்ப வேணாலும் அவர் பழக்கத்துக்கு மாத்திக்கலாம், பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் இப்ப ஒரு நாள் டைம் பேசிடுங்க. ஒரு ஒரு தடவை பேசிடுங்க ஐயா. நான் பேசிடுறேன். ரைட். அப்புறம் அந்த கையில புத்தகம் இருக்கு. அது எப்பயுமே கையில ஒரு புத்தகம் கையில வச்சுக்கிட்டோம். ஆபீஸ் போனாலும் படிக்கட்டும். இது நீ யார் கேட்டாலும் யோக மார்க்கம், யோகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யோகத்துல சுத்தம் பண்றது. அவருக்கு அவருக்கு ஒரு புக்கு தனியா கொடுத்துருவீங்களா? அது ஒண்ணு வாங்கிட்டா போதுங்க. நம்ம விஜயா பொது நீங்க வந்து உங்கள்ட்ட அந்த முகவரி இருக்குல்ல, போன் பண்ணா நாளைக்கே வந்துடும். சரி. அந்த கீழே பார்த்தீங்கன்னா விஜயா பதிப்பு இருக்குள்ள, தொலைபேசி பண்ணி ஒரு ஃபோன் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஃபோன் பண்ணா நாளைக்கே கூரியர் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. சரி. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவசரத்துக்கு வேணா கூட நம்ம பிரெஞ்ச் இன்ஸ்டியூட்ல நான் 4-5 புத்தகம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது இருந்துட்டு போட்டு நமக்கு சொந்தமா இருக்கட்டும். பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்டியூட்ல ஒரு 4-5 புத்தகம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க ரெஃபரன்ஸுக்காக வச்சிருக்கிறாங்க. அது சரி இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாம் என்னென்ன பயிற்சி பண்ணீங்க இன்னைக்கு பூரா நான் எனக்கு என்ன பண்ணு கேட்டி நான் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சோண்டு அவளும் ஒரு ஒரு 10 கிராம் அவளும், ஒரு 20 கிராம் 10 கிராம், ஒரு 10-15 கிராம் அவள் இருக்கும். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம், ரெண்டை நல்லா பிணைஞ்சு மென்று சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான் என்னுடைய மொத்த உணவே இன்னைக்கு. அவ்வளோதான். ஒரு 15 கிராம் அவள், ஒரு 5 கிராம் சின்ன வெங்காயம், ரெண்டையும் போட்டு பொடுப்பு நெருக்கி பிசைஞ்சு இந்த காரத்தோட லேசாக சாப்பிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் அதை நாக்கெல்லாம் நல்லா சுத்தமாயிடுச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது உணவு கிடையாது. நமக்கு உணவு வந்து நைட்ரஜன் தான் உணவு. நைட்ரஜன் தான் உணவு. அதுதான் கவனமா இருக்கணும். இது வந்து இது பல்லு விளக்குற மாதிரி. பல்லு விளக்குறதுக்கு போய் நீ சாப்பிட்டேன்னு கேட்க முடியும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சாப்பிட்றது என்னமோ ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் தப்பா மாயைகள் இருக்கிறாங்க. அப்படித்தான் செல்வம் இருந்திருக்காரு. எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். எதுனா பெரிய அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கதான் தெரியுது அந்த ஜீரநீர் அது பரிணாமத்துல பாருங்க, இயற்கை என்ன ரகசியம் பண்ணிக்கிட்டு பாருங்க. இதை கண்டுபிடிச்சு சித்தர்கள் எழுதுனாங்க பாருங்க. உலகத்திலே முதல் சித்தர்கள் தான் அடிப்படை நோயின்னு அந்த வயிற்றுல சுரக்க அந்த கொடிய நீர், அந்த வயிற்றுலதான் சுரக்கும். அது சிறுகுடல்ல வேற நீர் வந்து சேரும், அப்புறம் கடை நீர் வந்து சேரும். அடிப்படை நீரே வந்து வயிற்றுல சுரக்கிற அந்த வாதபித்த நீர் தான். அப்புறம் அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போதுதான் கனை நீர் வந்து சேரும். அதுக்கப்புறம் கல்லீர் நீர் வந்து சேரும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இறப்பை ஏங்க அங்க பேசிட்டு இருக்கிறீங்க, வகுப்பு இறக்கப்ப தொந்தரவா இருக்கு. வாய்ப்பு கொடுக்க நீங்க பேசுங்க. புரியுதா? நீங்க பேசினீங்கன்னா வகுப்பு நின்றுங்க. ஏன்னா இது பதிவாகுது. சரி, எல்லாரும் கையில புத்தகம் வச்சிருப்பீங்க. சரி, அப்போ அந்த இறப்பை என்பது ஒரு முக்கியமான பொருள் அல்ல. அது ஒரு வசதியா போகுதுங்கிறான் அந்த புத்தகத்துல. அந்த கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா அந்த புத்தகத்துல என்ன சொல்றான்? இறப்பை என்பது ஒரு முதன்மையான உறுப்பா அல்லன்ட்டான். நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி, இறப்பை என்பது ஒரு முதன்மையான பொருளே அல்ல, அது அரைக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இறப்பையை முழுமையா எடுத்துட்டு அந்த உணவு குழாயும் சிறு குடலையும் தைச்சு விட்டுறான். தைச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? நேரடியா கடினமா தின்றாதீங்க, தின்னீங்கன்னா அவுட் ஆயிரும் அப்படிங்கிறான். அப்ப நல்லா அரைக்கிறதாம, அரைச்சி போட்டு ஒரு நாளைக்கு 15 தடவை திங்கிறதாம. அறிவு இருக்கா அவனுக்கு? அப்படித்தான் இந்த வெள்ளைக்கார முண்டை எழுதுறான். ஏன்னா அது வசதியா போச்சு. இறப்பை என்பது தேவையில்லை, அது ஒரு வசதியா போச்சு. நாம வந்து அப்படி திங்க முடியாதுங்க, நல்லா அரைக்கிறதாம, வெளியே அரைச்சு அப்படியே ஸ்மால் ஃபீடிங் மாதிரி ஒரு நாள் 15 தடவை திங்கிறாங்க. அவன் மற்ற நம்மளும் பன்னிக்குட்டி ஆக்கி விடுறான், மறுபடியும் அந்த கோழி மாதிரி பன்னிக்குட்டியை ஆக்கி விடுறான். ரைட்டு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், என்ன தெரியுமா கேட்கறேன்? சரி, இறப்பையில என்னென்ன நீர் சுரக்குது தெரியுங்களா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு நீர் சுரக்குது, பெப்சின்னு ஒரு நீர் சுரக்குது, ரெசின் அப்படின்னு ஒரு நீர் சுரக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த உணவோடு கலந்து நொதிச்சு கரைக்க வச்சு விஷமா மாத்தி அதுக்கப்புறம் கீழே இறக்குது. கீழே இறக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு விஷத்தெல்லாம் கொள்ளுது, உள்ள இருக்க கிரீம்களை கொள்ளுது, என்னென்னோ பண்ணி கொள்ளுது. முடிஞ்ச அளவுக்கு சாவு இல்லாம நோவு இல்லாம பண்ணுவதற்கான முயற்சி பண்ணுது. இவன் என்ன பண்றான்னா இறப்பை வெட்டி எடுத்துறான். சரி,
இது என்னன்னா மிக்சியில போட்டு நல்ல மசிந்து கடைஞ்சுன்னா எங்க போட்டு அரைப்பீங்க? அம்மியில வச்சு அரைப்பீங்களா? ம்? எதடா வச்சு அம்மியில அரைப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அது நன்கு அரைக்கப்பட்ட வெல் மேஷ்டு ஃபுட்டுங்கிற, அது அடித்து நொறுக்கு கூழாக்கப்பட்ட உணவை ஒரு நாளைக்கு 15 தடவை சாப்பிடு. 15 தடவை சொல்லாம அடிக்கடி திங்கிறதாமா. அடிபட்ட முட்டாம ரைட். அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எங்க போச்சு? பெப்சின்ங்கிற ஆசிட் எங்க போச்சு? ரெசின்ங்கிற ஆசிட் எங்க போச்சு? இதெல்லாம் இல்லாம நீங்க மிக்சியில விட்டு அரைச்சிடால வந்துருமா? நான் கேட்கறது புரியா இருக்காவது? புரியுதுங்க ஐயா, புரியுது ஐயா. சொல்லுங்க. ஒரு உணவே இயற்கை என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்க வைக்குது. பெப்சின், அது பெப்சின்னு ஒன்று சுரக்குது. அப்புறம் ரெசின்னா ரெனினா இந்த மாதிரி இந்த முக்கியமா சுரக்குது. அதெல்லாம் அந்த உணவை வந்து அரைச்சு நச்சுத்தன்மையில நீக்கி என்னென்னமோ சாப்பிடுச்சு என்னென்னமோ பண்ணுது, கிருமிகளை கொள்ளுது. ரைட்டு, அதெல்லாம் இயற்கையா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சாப்பிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அது ஒரு முயற்சி பண்ணி கீழே அனுப்புது. அதுக்கப்புறம் கண்டபடி தின்னு நோய் வந்து சாவற. ஏங்க, கண்டபடி தின்னா நோய் வரும்னு வள்ளுவர் எழுதுறாரு. கண்டபடி தின்னா மனிதனுக்கு மட்டும்தான், மனிதன் சாப்பிட்றதுக்கு பேரு தான் உணவு. விலங்குகளுக்கு சாப்பிட்றது பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? விலங்குகளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இறைன்னு பேரு. என்னது? இறை. விலங்குகளுக்கு சாப்பிட்டா, மனிதனை தவிர வேற எது சாப்பிட்டாலும் இறைன்னு பேரு. மனிதன் சாப்பிட்டா தான் உணவுன்னு பேரு. ஏன்னா மனிதன் வந்து ருசிக்காக தான் சாப்பிட்றான். மனிதன் எதுக்கு சாப்பிட்றான்? ருசிக்காக. அவ்வளவுதோட நிறுத்திக்கும். விலங்கு அப்படி இல்லை, அது பசிக்காக சாப்பிடுது. ஏன்னா பசியால சாப்பிட்டு அது சாக வேண்டும் அப்படிங்கறதான் இயற்கையின் விருப்பம். அதுல இருந்து நம்ம மாறி வந்திருக்கோம். அந்த அப்படி மாறி வரப்ப இறப்பைன்னு தனியா நம்ம கூட ஒட்டிட்டு வருது. எப்படி நகம் எப்படி இருக்கிற முடி ஒட்டிட்டு இருக்க மாதிரி உடம்பெல்லாம் ஒட்டிட்டு வர மாதிரி அந்த உறுப்புகள்ல எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளவுதான். அந்த இறப்பையும் அப்படித்தான் நீண்ட காலமா பல கோடி ஆண்டா இருந்து அங்க ஒரு பை மாதிரி உருவாயிடுது. இதெல்லாம் என்ன பிறக்கிறப்ப வரல. அப்புறம் அந்த விலங்குகளாக மாறி முதல்ல வந்து தாவரமா இருக்குது, அப்புறம் வந்து புழுவா இருக்குது, அப்புறம் பூச்சியா இருக்கு. புழுவா இருக்கிறப்ப கூட இறப்பை கிடையாது, பூச்சிக்கு இறப்பை கிடையாது. அப்புறம் என்ன, ஊர்வனுக்கு மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து 5ஆம் அறிவுல தான் நல்ல இறப்பையே வருது. 3 இறப்பை 4 இறப்பை, மாட்டுக்கெல்லாம் 4 இறப்பை, இப்படி எல்லாம் வருது. நமக்கு தான் ஒரு இறப்பை. இதெல்லாம் எச்சங்களா மாறி மாறி விலங்குல இருந்து மாறுறப்ப ஒரு இறப்பை வந்துடுது. மனிதனாக்கு வரப்ப ஒரு இறப்பை. விலங்கு மாதிரி 5 இறப்பை இருந்தா என்ன ஆகுங்க? ஓட்டக்கடையே பத்தாது, திங்கிறதான் வேலையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, அதெல்லாம் என்ன போயிட்டு போட்டு. அப்போ இந்த இறப்பை நீர் தான் மரணத்துக்கு காரணம். இந்த இறப்பை நீர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து புலன்களை தாண்டாதனாலதான் அவனுக்கு சாவு வருது. அதனாலதான் அவனுடைய புலன்களை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிற அந்த முண்டை என்ன எழுதியிருக்கான்னா, எந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு எழுதிட்டான். அப்ப மருந்து எது கொடுக்குறீங்க? மருந்து எதுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி வைப்பதற்காக நல்லாக்குவதை போல. இப்ப சக்கரை நோய் வருதுன்னு வச்சுக்கங்க, நல்லாக்குவதை போல. புற்றுநோயின்னு வச்சுக்கங்க, நல்லாக்குவதை போல. வாத நோயின்னு வச்சுக்கோங்க, நல்லாக்குவதை போல. எது? அந்த மருந்து நல்லாக்குவதை போல மறைத்து என்ன பண்ண தெரியுமா? அந்த நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அதனால 15 மாத்திரை கொடுக்குறான். எத்தனை மாத்திரை? போடு சாவடா அப்படிங்கிறான். நோய் நல்லா ஆகாது, அவன் சைட் எஃபெக்ட் தான் மருந்து கொடுக்குற. மூல நோயை எவனாலும் குணமாக்கும். மூல நோயே பசி தானே. மூல நோயே பசிதான். பசி திறந்தாவே மரணம் நிச்சயம். இப்ப காலையில அவங்க பேசும்பொழுது ஏட்ட பேசும்போது, பரமசிட்டு பேசும்போது, ஐயா பசிங்கிறது போலி, பசிங்கிறது போலி, பசிங்கிறது ஏமாற்று வேலை, அது ஒரு செயற்கையாக பழக்கப்பட்டதுங்கிற. அது பேர் என்ன தெரியுமா? கிளாசிக்கல் கண்டிஷனிங் பேர். கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு என்ன? திட்டமிடப்பட்ட ஒரு குறுகிய சுற்றில் வச்சு அமுக்கி பழக்கிறது. அதைத்தான் நோபல் பரிசை வாங்கினார் 1904 டாக்டர் இவான் பாவ்லோவ், ரஷ்ய சயின்டிஸ்ட். அவரு மருத்துவத்துக்கும் உளவியலுக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரு நோபல் பரிசு வாங்கினார். அப்ப அவர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி என்பது விலங்குகளுக்கு ஏன் குறிப்பா நாய், மனிதனோடு நெருங்கிய உறவு கொண்ட நாய் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது பழக்கப்படுத்துறதுனால அது பசி இல்லாட்டா கம்முனு கிடக்குதுங்கிறான். அதேதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீ அதாவது இறை திங்குது, இறப்பைக்கு போகுது, அது பேழுது பண்ணுது, அது ஒழுங்கு நோயே அதுக்கு வர்றது இல்லை. ஆனா உனக்கு மட்டும் தின்னுட்டு ஏன் நோய் வருது? புது நோய் வருது. சரி, வெளியிருந்து பாம்பு கடிக்குது, கொரோனா வருது, சளி பிடிக்குது, கலரா வருது, வெளியிருந்து வரலாம். அதெல்லாம் சரி, 5 விழுக்காடு வந்துட்டு ஓடி போயிருது. வந்ததுன்னா ஒரு 10 லட்சம் சாவடிக்குது, அப்புறம் போயிடுது. ஆனால் நிரந்தரமா உள்ளேயே தங்கி இருக்க நோய் தான் 100க்கு 98 பேருக்கு. உள் பிரச்சனையால தானே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. வள்ளுவர் கேட்கிறாரு, அறிவாள் புதுசா தின்னுகிட்டே இருக்கும்ல பாக்குறது எல்லாம். அங்க வாங்க,
புதுசு புதுசா பாக்குறதெல்லாம் புதுசு புதுசா தின்னுட்டே இருக்கிற. அப்ப என்ன எது மாதிரி ஆயிர நீ? அறிவு உனக்கு கிடையாது. என்னது? அறிவு கிடையாது. அது வந்து உடம்புக்கு அது கேவலம் உண்டாக்குதுங்கிற எண்ணமும் உனக்கு கிடையாது. அதாவது நீ அப்ப படிச்சா அறிவு வரும், தின்ன அறிவு வருமா? நான் கேக்குறேன். படிச்சா படிக்க படிக்க அறிவு வரும்னு வள்ளுவர் சொல்றாரு. திங்க திங்க ஆரோக்கியம் வரும்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? திங்க திங்க ஆரோக்கியம் வரும் எங்கேயாவது, எந்த புத்தகத்திலயாவது, எந்த அறிவியல்லையாவது எங்கேயாவது இருக்கா? இல்லங்க ஐயா. அப்படி திங்க திங்க ஆரோக்கியம் வருமா இருந்தா ஆஸ்பத்திரியே தேவையில்லையே. என்னது? திங்க திங்க நோய் தான் ஐயா வருது. அதை அப்ப இப்ப சொல்லி பழகுங்க. இப்ப அப்ப இது வரைக்கும் தின்னதெல்லாம் முட்டாள்தனமா தின்றுக்கிறான். படிச்சவனு இந்த முட்டாள்தனம் பண்றேன். எம்எஸ்சி படிச்சவன் இப்படித்தான், பிஎஸ்சி படிச்சவன் இப்படித்தான், பிஏ படிச்சவன் இப்படித்தான், எம்டெக் படிச்சவன் இப்படித்தான். எல்லாம் முழு முண்டங்களா தான் இருக்குது. என்னது? முழு கேட்டா எம்டெக். வயசாச்சுனா நோய் வந்ததுன்றாங்க. தின்னு தின்னு நோய் வந்ததுன்னு சொல்லல, வயசானதுனால நோய் வருது. சரி, வயசான நோய் வருது. சரி, வயசான நோய் வருது. அப்புறம் திங்கறதுல நோய், வயசாகி நோய் வருது. அதுல 80 வயசுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 20 வயசுல சக்கரை நோய் வருது, 25 வயசுல புற்றுநோய் வருது. இதெல்லாம் 80 வயசுல நோய் வர ரைட்டு. அப்புறம் அது கீழ்றதுக்குள்ள ஆஸ்பத்திரியா போயிட்டு இருக்கிறீங்க. அதான் காரணம். சரி, நான் விஷயத்துக்கு வரலாம். ஆக இதெல்லாம் பகுத்தறிவு பயன்படுத்துறது இல்லை. உங்களை என்ன தெரியுமா? அவன் வந்து அந்த ஊதாரி, இந்த நல்ல ஆகாரம் திங்கிற ஊதாரி, ஆகாரம் திங்கிற ஊதாரி கிட்ட போய் நீங்க என்ன கேக்குறீங்க? அறிவுரை கேக்குறீங்க. ஒரு விவசாயிட்டு போய் கருப்பு கரைச்சி போய் கருப்புன்னு என்னன்னு கேக்குற மாதிரி. என்னது? ஒரு சினிமா நடிகிட்டு போய் கற்புனா என்னன்னு கேக்குற மாதிரி, ஒழுக்கம்னு என்னன்னு கேக்குற மாதிரி. ஒழுக்கம்னு அவ பதில் சொல்லுவான், அது இப்படித்தான் ஒழுக்கம்பா. அந்த மாதிரி முட்டாள்கிட்ட போய் என்ன கேக்குறீங்க? அப்புறம் அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி அப்படித்தான் இந்த எம்டெக்கு, பிடெக்கு, எல்லா டெக்கும். பிஇ, இவரு பிஇ முடிச்சு, என்னோட ஆசிரியர் பிஇ தான். பிஇ இருக்கனால பெரிய அறிவாளியா? இதுக்கு அவரு டாப் சயின்ஸ்ல படிச்சவரு, டிஸ்டிங்க்ட் மார்க் எடுத்தவரு, 10 பைசா செலவு பிஇ வாங்கினாரு, படிச்ச உடனே வேலை கிடைச்சாச்சு. வெங்கடேசன் பெரிய அறிவாளி என்ன கேட்கறேன் நான்? தன்னுடைய பிரச்சனையை தீர்த்தாரு பாருங்க, அப்பதான் அறிவாளி. தன்னுடைய பிரச்சனையை அப்பதான் அறிவாளி. அப்ப பிடெக்லயும் வேலை இல்ல, எம்டெக்லயும் வேலை இல்ல, பிஜிலயும் வேலை இல்ல, எம்பில வேலை. நான் படிச்ச பியூசிலும் வேலை இல்லை. நான் பியூசி தான் படிச்சேன், 79ல பியூசி படிச்சேன். அதனால பெரிய அறிவாளி இல்ல. இப்ப நான் உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். என்னை விட நீங்க எல்லாம் டபுள் டிகிரி வச்சிருக்கிறீங்க. என்னை விட டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி. என் பொண்ணு வேற எம்எஸ்சி வேற படிக்குது. என் பொண்ணு பிஹெச்டி, டாக்டரேட். என் பொண்ணெல்லாம் காலேஜ்ல ப்ரொஃபசர். சரி, ப்ரொஃபசரே இரு, அதுக்காக நோய் வராம போயிருவோம் உனக்கு. என் பொண்ணா இருந்தா நோய் வந்துதானே தீரும். எல்லாம் மாட்டிக்குவாங்க. இனியன்ட்ட வந்து மாட்டத்தானே போறாங்க. என் மகளா இருந்தாலும் ஆளந்து வெள்ளா, யாரா இருந்தாலும் செருப்படி ஒண்ணுதான். தப்பு பண்ண அததான் வள்ளுவர் எழுதுவாரு. இழிவறிந்து உண்பான் எழுதுறாரு ஒரு இடத்துல. அதான் சொல்லி நிறைவு செய்ய போறேன். இழிவறிந்து உண்பான், அதாவது இழிவறிந்து உண்பான்னு என்ன அர்த்தங்க? திங்குறான், இழிவு வருது. என்ன இழிவு வருது? இப்ப தின்னீங்க, இழிவு வந்தது. என்னோட நோய் வந்து சொல்லுங்க. யாருக்கு என்ன நோய் வந்தது சொல்லுங்க. உங்களுக்கு மூட்டு வலி வந்தது, உங்களுக்கு மூட்டு வலி வந்தது. பரமசிவருக்கு இடுப்பு வலி வந்தது. பாண்டிச்சேரி அரவாடிக்கு வந்து லேட்டா இப்பதான் ஹார்ட் அட்டாக் தொடங்குது, ரத்த பிரஷர் வந்துருச்சுங்கிறாரு. ரைட்டு. பிரேனோடுக்கு வெயிட் ஏறிடுதுங்கிறாரு. அப்புறம் பரமேஸ்வரிக்கு இடுப்புல ஏதோ எல்லுக்கான எஃப்க்கான L4, L5, L6 வந்து வீங்கி போச்சு, ஏதோ டுமில் விடுறான். அவரு நியம பழனிசாமி ஏதோ ஒரு நாள் வந்து பெருவரில் ஏதோ டேமேஜ் ஆகி போச்சுன்னு வந்தாரு 10 வருஷம் முன்னாடி. மொத்தத்துல தின்னு போய். அப்ப இதெல்லாம் இழிவுகள். என்னத? அதான் இழிவறிந்து உண்பான், இழிவறிந்து உண்பான் அப்படின்னு எழுதுறாரு வள்ளுவர். எழுதுறாரு, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். இழிவறிந்து கொடுமை அறிந்து எவன் உண்ணுகின்றானோ அவனுக்கு இன்பம் நிற்கும், எவன் இறை திங்கிறானோ அவனுக்கு துன்பம் நிற்கும் எழுதியிருக்காரு. இது நல்லா புரியுதுன்னு பாருங்க. இழிவறிந்து உண்பான் கண் போல் இன்பம் நிற்கும் கழிவேறு இறையான் கண் நோய். எவன் மாடு மாதிரி திங்கிறானோ அவனுக்கு நோய் தாண்டா நிக்குங்கிறாரு. என்னது? அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? எல்லாரும் நொங்கி இருக்கிறீங்க. உணவை நொங்கு நொங்கிட்டு கடைசியில் எங்க போய் வாங்கிட்டு கேவலமான நோயை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அறிவாளிக்கு நோய் வரலாமா? எவனுக்கு நோய் வருதோ அவன் யாரு? மூளை இல்லாதவன் அர்த்தம். என்னது? இப்ப நோயை தீக்குறீங்க. எப்படி? எல்லாத்துக்கும் வடி 40% குறைஞ்சி தீங்குறீங்க, அவர் 30% குறைஞ்சி தேங்குறாரு. இது எப்படி எனக்கு? ஜீர்ணீர் நிறுத்தி பழகிட்டீங்கிறீங்க. இதெல்லாம் யோகத்துலதான் சாக்கியம்.
ஏழாம் அறிவுலதான் சாத்தி எல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க. வசமா மாட்டிக்கிட்டாங்க. வசமா மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து 800 கோடி பேரும் கத்துக்காத வரைக்கும் நான் விட போறது. 800 கோடி. ஆனா 800 கோடிக்கு நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். 800 கோடிக்கு இந்த வைத்தியத்தை சொல்லி கொடுக்குற ஒரே ஆள் நான் இருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்னை மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி பேராது வந்திருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். சரி பார்ப்போம். எல்லாரும் புத்தகம் பண்ணிட்டு வாங்கி படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு 100 மார்க் வாங்குற மாதிரி இது கிளிப்பிள்ள மாதிரி அடுத்தது சொல்லி கொடுத்தீங்கன்னா உலகம் உருப்படும். அல்லது உங்க குடும்பத்துக்காவது சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சரியா? அப்ப இழிவறிந்து உண்பான் நிறுத்த போறேன். இழிவறிந்து உண்பான் கண்போல் இன்பம் நிற்கும் இன்பம் நிற்கும் கழிவேறு இறையான் கண்டோங்கிற அதே மாதிரி இழிவறிந்து உண்பான் கண்போல் இன்பம் நிற்கும் கழிவேறு இன்பம். அந்த அளவை அறிந்து இழிவை அறிந்து கேவலத்தை அறிந்து, இப்ப இழிவை அறிந்து கேவலத்தை அறிந்து உண்பான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இழிவு வருதுன்னா உண்ணாதேன்னு அர்த்தம். என்னது? இழிவு வருதுன்னா உண்ணாதேன்னு அர்த்தம். அப்படித்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்பா அந்த பக்கம் பார்த்து போப்பா, பெரிய குழி இருக்குது அப்படிம்பாங்க. என்னது? பார்த்து போ, அந்த பக்கம் பெரிய பாதாளமான இருக்குது அப்படின்னு சொன்னா எடுத்து அர்த்தம். என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அப்பா அந்த பக்கம் போயிடாத, போனீங்கன்னா படு பாதாளமான குழி இருக்குது, பார்த்து போன்னு சொல்றாங்க. அப்ப என்ன போன்னு சொல்றாரா போக வேண்டாம்னு சொல்றாரா? போக வேண்டாம்னு சொல்றாங்க ஐயா. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. திருப்பி சொல்லுங்க. பெரியவங்க சொல்லதான் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த பக்கம் குழி இருக்குது பார்த்து போ. உண்மையாலுமே பார்த்து போன என்பதை அதே போன அவனை திரும்ப மாட்டேன் மூடிட்டு திரும்புறான்னு அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். நீ என்ன வேற பேர் புடிங்க சொல்லிட்டு போறீங்க சாவறீங்க. அதே தான் வள்ளுவர் சொல்றாரு, இழிவறிந்து உண்பான் என்று சொன்னாலே திங்காதேன்னு அர்த்தம். என்னது? ஏன்னா தின்னா என்ன வருது? உனக்கு கேவலம் வருது. இப்ப கேவலம் வர்றது நீங்க இப்ப கேவலம் வர்றது எப்படி உயர்ந்த உணவாகும்? தின்னு ஓட்டு சக்கரை நோய் வந்துருச்சு, தின்னு நோய் புற்றுநோய் வந்துருச்சு, மருத்துவமனைக்கு போனா அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்ப சாகர வரை கண்ட்ரோல் பண்றதா? ஒரு டிகிரினா 3 வருஷம் தான் படிக்கணும். ஒரு பிஇ படிக்கிறான் 5 வருஷம், ஒரு பிஏ படிக்கிறேன் 3 வருஷம், ஒரு பிகாம் படிக்கிறேன் 3 வருஷம். 300 வருஷம் படிச்சுட்டே இருந்தானா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு படிக்கிறாரா? என்ன படத்துல விசுங்கிற படத்துல எஸ்எல்சி எழுதுகிறார், எழுதி கொண்டிருக்கிறார், எழுதிட்டு ஒரு படத்துல சொல்லுவான். பையன் பாஸ் ஆயிட்டானா இன்னும் எழுதுவான். என்னது? இன்னும் எழுதுவான். எனக்கு கரெக்டா நினைவு வருது பாருங்க. விசு ஒரு படத்துல அருமையான படம். அந்த மாதிரி மாத்திரை தின்னு கொண்டு இருக்கிறார், தின்னுட்டு இருப்பார், தின்னு கொண்டும் இருப்பார், சாவார், செத்து கொண்டும் இருப்பார், சாவர வரைக்கும் தின்னு கொண்டே இருப்பார். என்னடான்ற வைத்தியம் அறிவு கட்ட முண்டங்கிறார். நானும் உங்க மாதிரி இருந்தவன் தான். இப்படித்தான் வெங்கடேசன் கேள்வி கேட்டார். வெங்கடேசன் வந்து 7வது பக்கத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஏன் மருந்தை எதிர்க்க துணிந்தேன்னு எழுதுறாரு. கீழே அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை படிச்சு பாருங்க. நான் ஏன் மருந்தை எதிர்க்க துணிந்தேன். ஏனென்று சொன்னால் நமது அறிவு விண்வெளியை அடிப்படையாக கொண்டது, ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது. வெள்ளைக்காரன் அறிவு ஐம்புலனை அடிப்படையாக கொண்டது. ஐம்புலனா பகுத்தறிவு இல்லாதவன் அர்த்தம். என்னது? பகுத்தறிவு இல்லாத எம்பிபிஎஸ், பகுத்தறிவு இல்லாத எம்டி, பகுத்தறிவு இல்லாத எம்எஸ், பகுத்தறிவு இல்லாத பிஎஸ் எம்எஸ், பகுத்தறிவு இல்லாத நேச்சுரோபதி சயின்ஸ். இதெல்லாம் முண்டங்களும் பகுத்தறிவு இல்லாத முண்டங்கள். எல்லாம் வாய்க்கு வேலை கொடுக்குறவன். இன்னும் தேங்காய் பழம் திங்க சொல்லலாம். ஒருத்தர் நல்ல தேங்காய் பழம் தின்னீங்கன்னா நல்ல பரலோகத்துல முத்தி கிடைக்குன்னு சொல்லும். ஒருத்தர் வாழைப்பழமா தின்னீங்கன்னா நேர விஷ்ணு உலகத்துக்கு போகலான்னு சொல்லேன். இன்னொருத்தன் சொல்லுவான் எல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, அதெல்லாம் அப்படி சாப்பிட்டா நல்லா இப்படி எல்லாம் கரை விட்டே இருப்பானுங்க. இவனை போட்டா முட்டை தின்னும்பான், ஒரு இந்த பக்கம் மட்டும் திங்காதேம்பான், இந்த பக்கம் போனா அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும்பான், இந்த பக்கம் ஹார்ட் அட்டாக் வரும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்கூட உணவு என்பது தேவையற்று சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு புலன்கள் என்னன்னு தெரியாது, அவனுக்கு யோகம்னு என்னன்னு தெரியாது, பரிணாமம் என்னன்னு. எவன் மருந்து கொடுக்குறானோ அவன் பரிணாம அறிவில் தெரிந்தவன் அல்ல. அதே நேரத்தில் நான் இந்த ஐம்புலனுக்கும் வேலை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பகுத்தறிவை பயன்படுத்தி ஐம்புலன்களுடைய வேகத்தை அழுத்தி வைக்க முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும். இதை தெரிந்து கொண்டால்தான் நாம் ஒரு உணவை சுவைக்க முடியும், ஒரு சுவை விட முடியும். எல்லாமே நம் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம், புலன்களுக்கு வேலை கொடுக்காம இருக்கலாம். அப்படி புலன்களுக்கு வேலை கொடுத்தால் புலன்கள் கெடாத மாதிரி அகத்தூய்மை செய்து மீண்டும் அந்த புலன்களை 120 ஆண்டுக்கு ஒழுக்கமா வச்சுக்கணும். 120 ஆண்டுகளுக்கு
ஒழுக்கமா வச்சிருக்கணும். இல்லைன்னா அவன் முட்டாள் நடந்து. இப்ப கேட்டா கை போச்சுங்கிறான், கால் போச்சுங்கிறான், கண்ணு போச்சுங்கிறான், மூக்கு போச்சுங்கிறான், இதயம் போச்சுங்கிறான், கணையில் அழுகி போச்சுங்கிறான், கல்லீரல் அழுகி போச்சு. எந்த விலங்குக்காவது அழுகுதா? நமக்கு தான் எல்லாமே வருது. அட கேட்டா அறிவாளி. கேட்டா 7 டிகிரி வச்சிருக்கானுங்க. எத்தனை டிகிரி? 7 டிகிரி வச்சிருக்கேன். சம்பளம் பார்த்தா 1.5 லட்சங்கிறான், 2 லட்சங்கிறான். அமெரிக்கால டாக்டருங்கிறான், அமெரிக்கால இன்ஜினியருங்கிறான். புடுங்கி ஒரு அளவுக்கும் தகுதியற்றவனுங்க. அப்படி பார்த்தா அமெரிக்காவில மனிதன் மட்டும்தான் கண்டதெல்லாம் திங்கிறோம். கண்ணுல பாக்குறது அனைத்தும் சாப்பிடும். அப்ப காரணம் அந்த மனம்தான் அப்படி அங்க கொண்டு போகுது. என்ன பண்ணுது? மனம்தான் நுகர்வே அடிப்படையா கொண்டது. அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த திமிரு பிடிச்ச அந்த வந்து கடுமையான பேசிடுவேன் மனத்தை பற்றி. மனம் ஒரு விபச்சாரின்னு சொல்றாங்க, மனம் ஒரு மாடுன்னு சொல்றாங்க, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்க. மனத்தை கேவலப்படுத்தாத சித்தர்கள் யாரும் கிடையாது. உண்மைதான் ஐயா. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது இங்க போனா இதை திங்கலாம்னு மனசு போகுது. இங்க இந்த பக்கம் திரும்பினா இதை திங்கலாம், இந்த பக்கம் திரும்பினா இதை திங்கலாமா, பேய் மாதிரி அலையுது. அதுதான் அப்படி. அதுக்கு பேர் எழுதியமா அடுத்த அதை நீங்களே பேர் வச்சுக்கங்க. அது ஊதாரி மனம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்மை தெரியாது. நாம தான் உண்மை தெரியாது, உண்மை தெரியாது. இப்ப நாம என்ன சொல்றோம்? அந்த மனதை எங்க திருப்புறான்? ஆரோக்கியத்துக்கு திருப்புறான். அப்ப ஆரோக்கியத்தை நோக்கி திருப்புறப்ப 3வது நிலைக்கு போறோம். அதுதான் வந்து என்னன்னா நியமம்னு பேரு. ஒருத்தர் பேசும்போது சொன்ன ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நோயெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கழுவுனா சரியா போகுதுங்கிற கழுவுற வித்தையத்தை கத்துட்டோம்னா, நீங்க உணவு திங்க விடான்னு சொல்ல, அந்த கழுவுற வித்தையை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் என்னது, உங்களுக்கு நீங்க மருத்துவர். வள்ளுவர் சொல்லுவார் வள்ளுவர் இடத்துல சொல்லுவாரு, எவன் புகழ் வாய்ந்தவன் என்று சொன்னால் ஒரு சாதாரண சங்கு, நத்தை, இதெல்லாம் கடல்ல வாழ்றது மெல்லுடலைகள், ரொம்ப மென்மையானது. அது இறந்தாலும் கூட அந்த சங்கை எடுத்து நாம் என்ன வேணாம் மதிப்புக்குறையாக மாத்துறோம். அது இறந்தாலும் கூட புகழ் வாய்ந்ததா மாறுது. சங்கு என்பது நல்லதுக்கு பயன்படுது. சங்கு தான் பளிச்சுன்னு இருக்கும். சங்கு ஒரு அறிவு, சங்கு ஒரு தொடக்கம், முடிவு, எல்லாத்துக்கும் சங்கு தான் சங்கநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது கிடத்துல அது ஊதுவாங்க. அப்படின்னா செத்து போனாலும் அது புகழ் வாய்ந்ததா மாறுது இல்லையா? வலம்புரி சங்குங்கிறான், இடம்புரி சங்குங்களாம், 1008 பூஜை சங்கு வைத்து பூசை செய்தோங்கிற. அப்படின்னா அது பூசைக்குரிய பொருளாக மாறுது. இது சாதாரண ஒரு 2 அறிவு 3 அறிவு வரைக்கும் ஒரு மெல்லுடலி செத்து போனால் அது புகழ் வாய்ந்ததாக மாறுது. ஆனா நீ செத்து போனா என்ன ஆகுற? நாரி போய். அதான் வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் நத்தம் போலும் கேடும் உளதாகும் சாக்காடும். நத்தம் போல் கேடும்னா இந்த நத்தை சங்கு, நத்தம் போல் கேடுன்னு செத்து போறது, கெட்டு போறது. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும். இந்த சாக்காடு சாவிற்குள்ள சாக்காடும் வித்தகர்களால் அறியுது. அந்த எப்படி சங்கு இறந்ததுன்னா புகழ் வாய்ந்ததா மாறுதோ, அதே மாதிரி செத்து போனாலும் நீ புகழ் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அது செத்து போனாலும் புகழ் வாய்ந்ததாக மாறுது. உன்னுடைய முடிவு கூட புகழ் வாய்ந்ததாக இருக்க வேணும்னு எழுதுறாரு. யாருக்கு தெரியுமா? அந்த கலை கற்றவனுக்கு எழுதுறாரு. ரத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்களால் அறிது. சங்கு எப்படி இறந்தாலும் புகழ் வாய்ந்ததா மாறுதோ என்ற சாவும் புகழ், அதாவது யோக சமாதியில சாவடான்னு சொல்றாரு. என்னது? வள்ளுவர் என்ன சொல்றாரு? யோக சமாதியில் புகழ் வாய்ந்த சாவாக இருக்க வேணுங்கிற. அதுதான் சமாதி சாவுன்னு பேரு. இப்ப சாவு உண்டுன்னா அது புகழ் வாய்ந்த சாவா இருக்கணும். சர்க்கரை நோயில சாகிறது, புற்றுநோயில சாகிறது, முடக்குவாத்துல சாகிறது, இடுப்பொழிவுல சாகிறது, பருத்து போய் பன்னிக்குட்டி மாதிரி ஆகி சாகிறது, இதெல்லாம் என்ன? அதெல்லாம் சாவா? கேவலமான சாவு. என்னது? அப்புறம் எல்லாத்துக்கும் செருப்படி போடுற மாதிரி எல்லாத்துக்கும் உலகத்துக்கு நம்ம வந்து வகுப்புல எடுக்கிறோம். நாம வந்து வகுப்பு நாம கலந்துரையாடல் பண்ணி எல்லாத்துக்கும் உலகத்துக்கு மண்டை கூட்டு போடுற மாதிரி நம்ம குட்டிக்க வேண்டியதுதான். அதனால நம்ம ஆசிரியருக்கு மாணவன் உண்மையை பேசிடணும். என்னது? ஆமா, இல்லைன்னா எங்களுக்கு மண்டையில பதியாது. இப்ப நாம நீங்க வகுப்புல சேர்ந்து இருக்கிறீங்க, நான் ஆசிரியர், நான் பேசுறேன், விவாதம் பண்றேன். இது வந்து பப்ளிக்ல பண்றேன். அது பொதுமக்கள் பாக்குறப்ப எவனாச்சும் திருந்தி ஓ நல்லதான் சொல்றேன், இங்க பக்கம் சேரலாம், சேர்ந்துட்டு ஒழுங்கா பாடம் படிக்கல. இவன் நினைக்கிறேன்றான் வைத்தியத்துக்குன்னா வரவே வேண்டாங்கிற. மாணவரா சேருங்கடாங்கிற. வைத்தியத்துக்கு வந்து 4 நாள் தான் சொல்லி தருவோம். அப்புறம் கத்துக்க ஒருத்தர் வந்தாங்க, 4 நாள் சொன்னேன், ஒரு கட்டணம் கொடுத்தாங்க. அப்புறம் அவன் வேணும்னா அவன் செஞ்சுக்க வேண்டியது, வாத்தியாருக்கு வேணும் 1 வருஷம் பாடம் வச்சு கத்துக்க வேண்டியது. அப்புறம் அதுக்கு காசு வேணும்ல அவனுக்கு. சும்மா சொல்லி கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்லை. அதனால 1 ஆண்டுன்னு வச்சிருக்கிறேன். வந்தீங்கன்னா கத்துக்கலாம், இல்லையா அவசரத்தை 4 நாள் கட்டிட்டு நல்லா இருக்கு. அப்புறம் சந்தேகம் வந்து எங்க போவ? தீர்ந்தது, அவ்வளவுதான். வர்றவங்கள பணத்தை சேர்த்தி வச்சுட்டு ஒழுங்கா 1 வருஷத்துக்கு பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா அவளுக்கு தினம் பாடம் எடுத்து மண்டையில ஏத்தி அடிச்சு மண்டையில ஏத்தி எந்த
100 வருஷம் எனக்கு சாவே வரக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு? 100 வருஷம். அதுதான் என்னுடைய இலக்கே. அதை போட்டு வர்றது, 4 நாள் கத்திட்டு ஓடுறது. யார் வேண்டாங்கிற நிறைய பேர் அப்படித்தான் ஓடிடுறாங்க. ஆனா தீந்தாங்க அவங்க எல்லாம். அவன் எங்கேயும் அல்லது என்ற வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் வர்ற இப்ப நிறைய பேர் கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமா, மாணவரா சேர்ந்திருக்காங்க, நீ சேரு அப்படின்னு இருக்கிற. இனிமேல் எதிர்காலத்துல மாணவரை சொல்லிடுவேன். 4 நாள் தான் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் மாணவரா சேர்ந்தீங்கன்னா 1 வருஷம் இருந்தீங்கன்னா தப்பிப்ப இல்லையா தப்பிச்சு போயிரு. ஒருத்த வந்தான் பாருங்க, ஈரோட்டுல இருந்து ஒருத்த வந்தா, ஐயா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கன்னு. அந்த மாதிரி இறக்கப்பட்டு ஒரு நாள் பக்கத்தால் இருந்து வச்சு அவனை கட்டுப்படுத்தி, இப்படி எல்லாம் சாப்பிடு, அப்படி எல்லாம் சாப்பிடாத, இப்படி சாப்பிட்டா சிறுநீரகம் இப்படி பண்ணும், அப்படி சாப்பிட்டா சிறுநீரகம் இப்படி பண்ணும். புரிஞ்சுட்டுங்கய்யா, புரிஞ்சுட்டுங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒன்றும் வசதியே இல்லாதவன், அவன்கிட்ட என்ன பண்ண முடியும் அவன்கிட்ட? நீ இப்ப மாணவரா சேர்னா அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது அவனுக்கு. எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு தான் அந்த நோய் வருது. இது எனக்கு சக்கரை நோய். அவன் சரி, அவனாவது ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன், ஒரு தினக்கூலி பாடுபடுறவன். பெரிய பணக்காரனுக்கு தான் இந்த நோய் வருது. என்னங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு தான் சக்கரை நோய் வரும், பணக்காரனுக்கு தான் புற்றுநோய் வரும். இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு புற்றுநோய் வருது, சக்கரை நோய் வருது. என்ன பண்றது? அவன் கோயிலுக்கு போய் எல்லாத்துக்குமே ஈஸியா கிடைக்குதுங்க ஐயா ஃபுட்டு. அங்க வாங்க, எல்லாம் இலவசமா கேட்ட புண்ணியமாமா புடலங்காய். ஏண்டா சோத்தை தின்னு புற்றுநோய் வருதுன்னு தெரிய வேண்டாம் யாருக்கு? உண்மையாலுமே சோறு சாப்பிடறவங்களுக்கு லிவர் அழுகி போயிடும். என்னது? அதுக்கு பேரு காமாலின்னு அர்த்தம். அதுக்கு பேரு நாங்களே சிறுசா இருக்கிறப்போ, சின்ன 5 வயசு 6 வயசு 8 வயசு இருக்கிறப்போ அரிசி ஊற வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வாயில போட்டு சக்கரை போட்டு மென்னுட்டே போங்க. பாட்டி கையில குச்சி எடுத்துட்டு துரத்தும். ஏன்டா டே அறிவட்டவனே, வர அரிசி திங்காதர காமால வரும்னு சொல்லு. என்னது? அப்புறம் அரிசியில வேவிச்சு தின்ன அப்புறம் வராம என்ன பண்ணி தோலை. இப்ப நோய் இடுப்பொலி வராம என்ன வரும்? எல்லாம் ஒரே அளவுதான். என்னைக்கு அரிசிங்கிற உணவை வந்து இறப்பையில போட்டீங்களோ நோய் பலவாறாக மாறிடுது. என்னது? பலவாறாக மாறிவிட்டது. உங்களுக்கு இடுப்பு நோய், அவர் கால் நோய், அவர் முட்டி நோய், அது இடுப்பு பெருத்து போச்சு, அது கற்பப்பை கெட்டு போச்சு, கற்பப்பை கழிச்சு போச்சு, கட்டியா மாறிச்சு, சக்கரை நோய் இப்படி எல்லாம் வந்து நாசமா போச்சு. எல்லாம் ஒரே நோய் தான், எல்லாம் மாவு தான். என்னது? மாவு, நோவு, சாவு. எப்படி கரெக்டா இருக்கா? மாவத்தின்னா நோவு வரும், மாவத்தின்னா நோவு வரும். நோவு வந்து என்ன வரும்? சாவு வரும். நாம என்ன திருப்பி போடுங்க, சாவு, நோவு, மாவு. மாவு எடுத்துட்டா நோவும் இல்லை, சாவும் இல்லை. என்னது? ஆமா. அப்ப எப்படி சாவு? இன்பமான சாவு. அதுதான் ஏகாந்தம் பேரு, அதுதான் இனிமை விடுதலைன்னு பேரு. அப்பதான் இயற்கையோடு போய் கலக்கும். நோவுல செத்தவன் அவன் திருப்பி ரீசைக்கிளிங் வந்துகிட்டே இருக்கணும். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவன் தீரவே முடியாது. அதனால இந்த ஆண்டு, இந்த பருவத்திலேயே, இந்த வயதிலேயே நீங்கள் ஜீரண நீரை நிறுத்தி பழகினால் உங்களுக்கு என்ன கிடையாது? மறுசுற்று கிடையாது. என்ன சுற்று? ஆமா, அப்படித்தான் யோகம் சொல்லுகிறது. நான் செத்தாத்தான் அதுவும் தெரியும், எனக்கு அது தெரியாது. நானும் அந்த புத்தகம் சொல்வதை நம்புகிறேன். செத்த அதாவது முன்ன பின்ன செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப நான் செத்துக்கிட்டு போய் நான் ஏதோ யோகத்தை பண்ண, அதனால நாங்க ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறேன். இதோட வம்பா இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்ப நானே அது முடிவெடுக்கணும். ஆனா போனா திரும்பி வராது தெரிஞ்சு போச்சு. ஒரு பழமொழி இது உண்டு இல்லையா? ஆமா 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 ஆமா. அதனால வள்ளுவரே எழுதியிருக்காரு. வள்ளுவரே அதேதான் கண்டவர் விண்டிலர் கண்டலர்ங்கிறது உண்மைதான் அதெல்லாம். ஆனால் அகத்து உணர்ந்து கொண்டு ஒழுக்கமா இயற்கை நோக்கத்தை புரிந்து, நீங்க இயற்கை நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழவே இல்லை. நீங்க என்ன பண்றது தெரியுமா? நீங்க இந்த தவறான மனம் இருக்குது, முதல் 2 மனம் இருக்குது பாருங்க. மனம் 5ன்னு சொல்றவுடைய அந்த எந்த மனம்? மனம் இந்த சிதறுண்டு மனம், பிறவி நிலை, பொருள் தேடுகின்ற வடிவம். கேவலமா பொருள் தேடிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டான், தானும் திங்க மாட்டான். என்னது? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நாய் வந்து நாய் பெற்ற தெங்கம்பழம். தெங்கம்பழம்னு என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, தேங்காய்க்கு பேரு பழம்னு பேரு. அதாவது கனிங்கிறது வேற, பழம்ங்கிறது வேற. கனி என்று சொன்னால் மாங்கனி, மாங்கனித கனி. ஆனால் முத்தி போய் கெட்டு போய் பழுத்து போய் பொட்டுன்னு கீழே விழுகுது பாருங்க, அதுக்கெல்லாம் பேரு பழம்னு பேரு. அதுக்குதான் தெங்கம்பழம் சொல்லுவாங்க. நெருஞ்சி பழம்னு பாத்திருக்க, கால நெருஞ்சி முள்ளு குத்து, அதுக்கு பேரு பழம் தான். உண்மையால கனிதான் சிறந்தது. அப்ப மாங்கனி, வாழைக்கனி, புரியுதா? உண்மையில கனிதான். கனினாவே ரொம்ப நெகிழ்ந்து போய் ஆரோக்கியம் தரக்கூடிய நடத்தம். பழம்னாவே இதான் பழம்னா தெங்கம்பழம். தேங்காய் வந்து ஒரு பழம் தான், அந்த முதிர்ந்ததுக்கு பேரு பழம் தான். நான் என்ன பழம்னா வாழைப்பழம்னு நினைச்சுக்கிறேன். இல்ல, பழம்னா கனி வகை சார்ந்தது. பழம்லாம்
கனிகள் தான் சிறந்தது, பழம் வேற கனி வேற. இதுல ரொம்ப ஆழமா நீ தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிற சாதாரண மரணத்தையே எதிர்க்கிற தன்மை இதுலதாங்க இருக்கு. சிம்பிளா இருக்குங்க, ஒண்ணு இல்ல. ஐயா நியூக்ளியர் ஐயா ஐயா நெல்லி உணவு காயின்னு சொல்லு, நெல்லிக்கனி தான் சொல்றாரு. நெல்லி கனின்னு தான் சொல்லுவாங்க. உண்மை அதான், நெல்லி கனின்னு தான் சொல்லுவாங்க, நெல்லி காயின்னு சொல்ல மாட்டேன், நெல்லி கனி. அவையார் சொன்னது ரொம்ப அற்புதம், நல்லா பிடிச்சிட்டீங்க. ஆகையினால நிறைவு செய்வோம். ஆக இப்ப வந்து பொதுவான விஷயத்தை பேசியிருக்கேன், ஜென்ரலா பேசிட்டேன். என்ன இந்த திருவள்ளுவர் அப்படி எவ்வளவுதான் சொன்னாருன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ ஆழமான கருத்துக்களை எளிமையா. இன்னொன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏன் இந்த கிராஃபைட்டை வந்து தீவிரமா ஆராய்ச்சி, நான் உண்மையாலுமே இதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் தெரியுமா? இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ ஒரு 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 40 நாள் 50 நாளுக்குள்ளதான் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு உணர்ந்ததே 40 நாளைக்கு முன்னாடிதான். ஆனால் இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 47 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டானுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மையாலுமே 40 நாளுக்கு முன்னாடி இதை பத்தி தெரியாது. ஆனால் வள்ளுவர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் செலவு ரொம்ப குறைச்சலா இருக்கும்னு எழுதியிருப்பாரு. ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, ஒரு சயின்ஸ் எழுதியிருக்காரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண, அப்ப வெங்கடேசன் சொல்றதை விட செலவு கம்மியா இருக்குங்கிறதுக்காக இதை நான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்? இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இது காரணமே திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் ஒருத்தர் சொல்லுவாரு, எந்த அறிவியலா இருந்தாலும் செலவு குறைவா இருக்கணும், அது வரத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பவர். இந்த பவர் இருக்குது 100 ரூபா. அதாவது பாருங்க, 10 அடி இடத்துல தண்ணி இருக்கு, யாருது கடற்கரை சத்தம் வந்துகிட்டே இருக்கு? நீங்க ஃபேன் ஓட்டிட்டு இருக்கீங்க, யாராவது வெளியே கார்ல கீழ போயிட்டு இருக்கிறீங்களா? பழனி கடற்கரை சத்தம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது, அதான் பெரிய இடைஞ்சலா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க, நிறுத்த போறேன். என்னமோ சொல்ல வந்தானே? ஆமா, என்னமோ சொல்ல வந்த மறந்துட்டேன், விட்டு கண்டுபிடிச்சு 40 நாள் தான் ஆகுது அப்படின்னீங்க. ஆனா நான் இப்ப கடைசியில பார்த்தா திருவள்ளுவர் பவர் சொன்னீங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாறு அடைவிட்டிதாயின் கேடிலை போகாறு அகலாக்கடை. அதாவது என்ன சொல்றாருன்னா, செலவு குறைச்சதா இருக்கணும், வரத்து வந்து நியாயமா இருக்கும்னு எழுதியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் கால்குலேஷன். அதாவது நீங்க 10 அடியில தண்ணி இருக்குது, அது 10 ரூபா செலவுல எடுக்கலாம், 100 ரூபா செலவு எடுக்கலாம், 1 ரூபா செலவுல எடுக்கலாம். அதே 10 அடி ஒருத்தர் 100 ரூபாய் செலவு பண்ணி 10 அடி தண்ணி எடுக்கிறான், ஒருத்தர் 1000 ரூபாய் செலவு பண்ணி 10 அடி கீழே இருக்கிற தண்ணி எடுக்கிறேன். ஒரே ரூபா செலவு பண்ணி அந்த 10 அடியில் இருக்கிற தண்ணி மேல எடுக்கிறேன். அதே தான் இங்க நான் பண்ணது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவு ரொம்ப ரொம்ப குறைச்சல். யாரு வேணா செய்ய. இந்த உலகத்திலேயே வந்து மலிவான டெஸ்ட் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் டெஸ்ட், அதாவது ப்ரூஃப். நாம வந்து 10 ரூபா செலவு, நான் வந்து உண்மையில கண்டுபிடிக்க எனக்கு ஒரு 1 ரூபா செலவு தான். ஒரு எல்இடி மட்டும் தான் வாங்கினேன், மற்ற எதுவுமே நான் வாங்கவே இல்லை. எல்லாமே குப்பையில இருந்து பொறுக்கி ஒட்ட வச்சு, அப்புறம் தான் மெட்டலுக்கும் இந்த கிராஃபைட்டுக்கு என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். மெட்டலுக்கும் கிராஃபைட்டுக்கு நேரடி தொடர்பு இருக்கு. அதே பாருங்க, மேல சாதாரண பிளாஸ்டிக் உரம் போட்டிருக்கான், அதுல விட்டா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா அந்த கதிர்வீச்சு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கூட தாண்ட முடியாத அளவுக்கு வீக்கான கதிர்வீச்சு. அப்ப மனுஷனுக்கு எந்த சாபம் வராது, எந்த நோவும் வராது. வாயில முழுங்கினா கூட வெளிவருமே தவிர இந்த கதிர்வீச்சு எதை தாண்டாது? ஒரு சாதாரண 1 mm திக்னஸ் இருக்கிற காகிதத்தை கூட தாண்டாத அளவுக்கு தான் குறைந்த வீரியம். ஆனால் அந்த குறைந்த வீரியம் தான் அந்த கிராஃபைட்டை தூண்டுவதற்கு மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. என்னது? அதே மாதிரிதான் கண்ணுக்கு தெரியாத அந்த நைட்ரஜன் தான், கண்ணுக்கு தெரியாத இந்த நியூட்ரான் தான் உடம்பு பயன்படுத்திக்குது. நம்ம உடம்பு கார்பன் கிராஃபைட்டா தான். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வாங்கிச்சிருக்கு பாரு, கிராஃபைட். நம்ம உடம்புல கிராஃபைட் இருக்குது, கார்பன் 14 இருக்குது. இந்த கார்பன் 14 வெளியே இருக்கிற நியூட்ரானையும் முறிஞ்சு கொள்கிறது, வெளியே இருக்கிற நைட்ரஜனையும். அவ்வளவுதான். அப்ப இந்த சக்தி வர்றவங்கள மயக்கங்கிறது வர்றதில்ல. சும்மா அந்த படை எண்ணத்தின் காரணமாகவும் அந்த படை விஷயம் வந்து ஒரு கிறுகிறுப்பு தரனாலே உடனே என்ன காய்கறிக்கு போயிடுறீங்க. காய்கறிக்கு போனங்காட்டி தப்பிச்சிட்டீங்க. இட்லிக்கு போயிருந்தீங்கன்னா கோய்தாதான். இட்லிக்கு போனீங்கன்னா அவ்வளவு பசை உண்டா, வேற ஒண்ணும் இல்லை. இட்லி எந்த கருதலும் பண்ணாது, ஆனால் பசை உண்டாக்கி ரத்தத்தை கெட்டியாக்கி எல்லா நோயும் உண்டாக்கி விடுறது. என்னது? அவ்வளவுதான். அப்ப யாராரு விதை திங்கிறானோ, விதைய பொடி விதையும் திங்கிறவன், சதையும் திங்கிறவன். விதை சதை. விதைனா எல்லா வகையான முளைக்கும் திறனுடைய எல்லா விதைகளும் முளைக்கக்கூடியது.
கம்பு சோளம் ராகி கிழங்கு கிழங்கு எல்லாம் எது எது முளைக்குதோ அதெல்லாம் அவங்க விதைதான். விதைனா பேசிக் அடிப்படை ரூட், உயிரே அதுதான். நீ உயிரவே கொண்டு திங்கிற. நீ ஒரே ஒரு அரிசி ஒரு நெல்லை போட்டீங்கன்னா 100 நெல் வருது. ஆனா ஒரு நெல்லை சாப்பிட்டீங்கன்னா 100 நெல்லை நீங்க மறைமுகமா கொலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னது? கொலை செய்யற மாதிரி அர்த்தம். சாப்பிட்டது ஒரு நெல்லு தான். அரைப்படி அரிசி சாப்பிடுறீங்க, எத்தனை அரிசி நீங்க கொள்றீங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் பாவம் சும்மா விடுமா? அதான் சக்கரை நோய். என்னது? ம். குஷ்டரோகத்துக்கு அடுத்ததுங்க. குஷ்டரோகம் வந்ததுன்னா அழுகி போய் கண்டு விழுந்துரும். சக்கரை நோய் வந்ததுன்னா அழுகி போய் காலெல்லாம் கழுகி கண்டு கண்டு விழுகும். கொன்றால் பாவம், கொன்றால் பாவம் சொல்றாங்கல்ல, ஆஹ் அதுதான் கொன்றால் பாவம். அதேதான். அப்ப தின்னா அருணல்ல. போகும், தின்னா போகும்னு செத்து போறது. இப்ப என்ன பண்றோம்னா அங்கதான் சொல்றான், அந்த உணவு என்பது, அந்த மாவு என்பது என்ன சொல்றாரு, மாவு தான் ரொம்ப கொடுமையானது. இதுல மோசமான அரிசியை மட்டுமே நம்பி இருக்கிறவன், அரிசியே சாப்பிடுறவன், அரிசி வகை வகையாக திங்கிறவனுக்கு கட்டாயம் வந்து அழுகி போற நோய் வரும். அது மட்டும் இல்ல, நிரந்தர தொற்று நோயாளியாக இருப்பான்னு எழுதுறாரு. யாரு தொடர்ந்து அரிசியவே வெவ்வேறு விடத்தை திங்கிறானோ அவன் நிரந்தர தொற்று நோயாளியாக இருப்பான்னு எழுதுறாரு. என்னவா இருப்பான்? நிரந்தர தொற்று நோயாளியா இருப்பான். அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு பேர் அர்த்தம், அவன் எங்கெங்க போறானோ எல்லா பக்கம் நோயை பரப்பிட்டு வந்துருவான். சக்கரை நோயாளி எங்கெங்க போறானோ அவன் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் நோய் பரப்பிட்டு வந்துருவான் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் ஏதாவது சண்டையும் இருந்தா கேளுங்க. காலையில் நம்ம 7:30 மணிக்கு சந்திப்போம். சரியா? நன்றி. நன்றி. சரிங்க ஐயா. நன்றி.